இயேசு அதே பயணத்திலே இன்னொரு நிகழ்வு நாம் அங்கே பார்க்கிறோம். அது 2 நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டது. அது மார்க்கு சுவிசேஷம் 7:31-37 வரை வருகிறது. அதுவும் அதே எல்லை பகுதிகளோடு தொடர்புடையதான். நம்ம ஒரு சில வசனங்களை படிப்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் வழியாய் கலிலேயா கடலுக்கு வந்தார். அதாவது தெக்கப்போலி என்கிற இடத்துல அவர் வருகிறார். அதுதான் அடுத்த நிகழ்வாக இருக்கிறது. அது மார்க் 7:31 8ஆம் அதிகாரம் 9 வரை போகிறது. சற்று விரிவான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததை நாம் பார்க்க முடியும். நாம் ஆகவே அதை வாசித்து நாம் செல்லுவோம். தெக்கப்போலி என்பது நம்ம இஸ்ரேலுடைய மேப்பை நம்ம பார்த்துருந்தோம்னா, இஸ்ரேலுடைய மேப்பு இல்லை நடுவில் ஒரு கோடு போல் வரும். அதாவது யோர்தான் நதி, கலிலேயா கடல், யோர்தான் நதி, பின்பு சவக்கடல். அப்போது இப்போ 2ஆக பிரிப்போம்னால் நமக்கு எதிரே இஸ்ரேல் மேப் இருக்குதுன்னு வச்சுடுங்களா. நமக்கு எதிராக இஸ்ரேல் மேப் இருக்கிறத கற்பனை பண்ணோம்னால் இந்த யோர்தானுக்கு நம்ம மேப்பில் வலது பக்கம் திசை அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கிழக்கு எல்லைகள். இந்த கிழக்கு எல்லைகளில் ஏகதேசம் சிரியா தொடங்கி சவக்கடல் பகுதி வரை அல்லது பெரே என்கிற ஒரு பகுதி இருந்தது. இதற்கு இடைப்பட்ட இடங்களிலே ஒரு 10 பட்டணங்கள் இருந்தன. அதான் தெக்கோனா டெக்கான்னு சொல்லுவோம் நம்ம க்ரீக்கில். அந்த டெசிமல்ங்கிற வார்த்தையெல்லாம் அதில் தான் வருகிறது. இந்த டெக்கானா 10ன்னு அர்த்தம். ஆகவே டெக்கப்போலினா 10 பட்டணங்கள். இந்த 10 பட்டணங்களில் புற இனத்தவர்கள் இப்போது குடியிருந்தார்கள். முற்காலத்தில் இங்கே யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பின்பு அந்த பகுதிகளில் இவர்கள் திரும்ப வந்த பின்பும் அதை புற இனத்தவர்கள் இவர்கள் கைப்பற்றவில்லை. ஆகவே பெரும்பான்மையானவர்கள் அங்கே புற இனத்தவர் தான் இருந்தார்கள். அங்கே தான் இயேசு வருகின்றார். அங்கே வந்து என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை புறப்பட்டு தெக்கப்போலி எல்லைகள் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயிட ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாக என்றார். ஆகவே இந்த மனிதனுக்கு சரியாக பேச்சு வராது, அல்லது பேசவே முடியாது, அல்லது திக்கி கொன்னை வாய் என்று வருகிறது. காதும் கேட்காது. அவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. மருத்துவரிடம் சென்று இன்னும் மருந்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. சில டாக்டர்ஸுக்கு கோபம் வந்துடும். ஆனால் இங்கே கோபப்படவில்லை. ஆண்டவர் அவர்கள் சொன்னதுக்கு மாறாக அவரை அந்த கூட்டத்தை விட்டு சற்று வெளியே எடுத்து கூட்டி கொண்டு போய் அவனுடைய காதுகளிலே தன்னுடைய கைகளை வைக்கிறார். அடுத்த உமிழ்ந்து என்று வருகிறது. காதுகள் வைத்து உமிழ்ந்து என்கிறது. அதனால் இது உமிழ்ந்தென்றால் சிலர் அதை தவறாக புரிந்து வாயிலே உமிழ்ந்தார் என்று சொல்கிறாங்க. அதுக்கு சாத்தியம் குறைவு. அது ஏன் அப்படி செய்தார், கையை ஏன் காதில் வைத்தார் என்றால் அவனுக்கு காதும் கேட்காது, பேச்சு வராது. அப்போது பல அறிஞர்கள் சொல்கிறது இது ஒரு சைன் லாங்குவேஜ் தான். அவனுக்கு காதை நான் தொட்டு சுகப்படுத்த போகிறேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கலாம். அதை குறிப்பால் அல்லது சைகை மொழியால் காட்டியிருக்கலாம். உமிழ்ந்தது கூட வாயை திற என்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு சைகையாக இருக்கும் என்று சிலர் சொல்கிறாங்க. வேறு சிலர் சொல்கிறது இல்லை, உமிழ்ந்ததென்று தான் இரத்தம் சிந்தி மீட்கப் போவதற்கு அடையாளமாக உமிழ்ந்தாருங்கிற கருத்தை சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு காரியங்களை சொல்கிறாரு. வேறு சிலர் சொல்கிறது இல்லை, உமிழ்ந்து அந்த உமிழ்நீரை தண்டை விரலில் எடுத்து அவன் நாவில் தொட்டார் என்று சொல்கிறாங்க. இப்படி பல விளக்கங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நேரடியாக அவனுடைய வாயில் உமிழ்ந்தார் என்று நாம் உறுதியாக சொல்ல தேவையில்லை என்று கருதலாம், அல்ல சொல்ல வேண்டாம் என்று கூட கருதலாம். ஏன்னா மத்தேயுவிலே நாம் அதை படிக்கும்போது, மத்தேயு 15:29 படிக்கும்போது மத்தேயுவிலே அது சுருக்கமாக 31 வசனத்திலே ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறேன்னு பொதுவாக சுருக்கமாக சொல்லி முடித்துட்டாங்க. அந்த பிராந்தியத்தில்
நடந்த அற்புதங்களை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறார். ஆகவே இங்கே எப்படியும் அவர் சைகை மொழியாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். காதுகளை தொட்டு உமிழ்ந்து விட்டு பின்பு அது உமிழ்ந்து அவருடைய வாயை தர என்பதுக்கு சொன்ன அடையாளமாகத்தான் அதிகமான சாத்தியமானதாக இருக்கிறது. என்னால் வாயை ஒருவேளை அவருக்கு வாயில் கூட சிலர் இப்படி சொல்லலாம், அவருக்கு வாயில் கூட நிறைய உமிழ்நீரை வச்சுட்டு அதே அவன் திறக்காமல் வச்சுருப்பான். ஆகவே உமிழ்நீரை துப்புவதற்கு அவருக்கு அடையாளமாக கூட இயேசு அதை செய்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு மொத்தத்தில் பேசினா புரியாது, காது கேட்காது. ஆகவே கையை வைத்து விட்டு உமிழ்ந்த போது நீயும் உமிழ்ந்து விடு, உன் வாயில் நிறைய சலிவா அல்லது உமிழ்நீர் இருக்கிறது, அதை உமிழ்ந்து விடு என்று அவனுக்கு குறிப்பால் காட்டியிருக்கலாம். அப்படியும் சொல்கிறாங்க. எப்படி இவைகளெல்லாம் செய்துவிட்டு எப்பத்தா என்று சொல்கிறார். எப்பத்தா என்று சொன்ன உடனடியாக அவனுடைய செவிகளும் காது மற்றும் வாய் திறந்து அவன் பேசுகிறான். அதான் 35 உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். பேசிவிட்டு அவன் பேசின பின்பு அவர் சொல்லார் 36 வசனத்திலே, அதை ஒருவருக்கு சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் அப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னார்? சீடரிடமெல்லாம் சொன்னவர் ஏன் சொல்ல வேண்டாம்? அதற்கு காரணம் நாம் அறிமுகத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா? இயேசுவை பிடிப்பதற்கு அவர்கள் இப்போது திட்டமிடுகிறார்கள். எதிர்ப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே தான் இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ளாக இருப்பதை தவிர்த்து இஸ்ரவேலுடைய எல்லைக்கு புறமாக செய்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இப்போது இவர்களும் போய் இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை பரிசேயர்கள் முதலாய் அவர்கள் இங்கே வந்து அவரை கைது செய்ய முடியும். அப்படி கைது செய்தால் என்ன நடக்கும்? தன்னுடைய சீடர்களுக்கு அவர் இன்னும் சில போதனைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த போதனைகளை போதிப்பதற்கும் அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுப்பதற்கும் தடை ஏற்படும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர் அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், அவர் அப்படி கூறியும் அவர்கள் அதை குறித்து எந்த வித சட்டையும் செய்யாமல் தொடர்ந்து அதை பிரசித்தம் பண்ணார்கள். அதான் 37 வசனத்தில், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர்கள் கேட்கவும் ஊமையை பேசவும் படுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வருகிறது. நாம் மத்தேயுவிலே படிக்கும்போது அதை அவர்கள் எல்லா இடத்திலும் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இவ்விடமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை தொடர்ந்து செய்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக இதே எல்லை பகுதியில் நடந்ததான இன்னொரு நிகழ்வும் வருகிறது. அது 4000 பேரை போஷித்த நிகழ்வு. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு எல்லாம் இஸ்ரவேலுடைய எல்லைக்கு வழியாக நடக்கிறது. முதலாவது அந்த கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு சுகம் கொடுத்தது. ரெண்டாவது இந்த செவிடும் ஊமையும் இவனுக்கு சுகம் கொடுத்தது. மூன்றாவது இப்போது நாம் படிக்க போகிற நிகழ்வு 8ஆம் அதிகாரம் மார்க் 8 முதல் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். மார்க் 8 1 முதல் 9 அந்த வசனங்களை வாசித்து அப்படியே நாம் தியானிப்போம். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, இதுவும் இஸ்ரவேலுடைய எல்லைக்கு வெளியே தான் நடக்கிறது. தெக்கப்போலி அந்த பிராந்தியங்களிலே தான் இதுவும் நடக்கிறது. ஏகதேசம் கலிலேயா கடற்கரையுடைய மறுபகுதி என்று கூட வைத்துக்கொள்ளலாம். 2ஆம் வசனத்தில், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து சீடர்களை தனியாக அழைத்து வந்த நோக்கமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் திரளான ஜனங்களும் அவர்கிட்ட வாராங்க. அதை அவர் தடை செய்யவில்லை. வருகிற யாரையும் அவர் தடை செய்யவில்லை. சொல்லாதுங்கன்னு தான் சொன்னாரே தவிர வருகிறவர்களை அவர் தடை செய்யவில்லை. அவர்களும் 3 நாள் இருந்து இயேசுடைய போதனையை கேட்டுக்கிறாங்க. எப்படி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தனியாக போனாரோ அந்த நோக்கத்துக்கு மாறாக மக்களும் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கும் அவர் 3 நாள் போதித்திருக்கின்றார். ஆச்சரியமானது, 3 நாட்கள் அவர்களுடைய போதனை கேட்டது. இன்றைக்கு 3 மணி நேரம் ஆராதனை என்றாலே சபைகளுக்கு மக்கள் வரவில்லை. 30 நிமிடத்திற்கு மேல் செய்தி என்றால் மக்கள் சபையிலே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவனமான ஒரு காலகட்டத்தில் நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது சற்று ஆச்சரியமாக கூட இருக்கும். 3 நாட்களாய் அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருந்தும்
அவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் தூரத்தில் வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். அப்படின்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் நான் அனுப்பிட்டேன்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் வந்திருக்கலாம், இஸ்ரேலுடைய எல்லைகளுக்குள்ளேருந்து கூட இங்கே வந்திருக்கலாம், இயேசு வந்ததை அறிந்து போகிற வழியில் அவங்க சோர்ந்து போவார்களே, அது இயேசு கிறிஸ்துடைய கரிசனையை காட்டுகிறது இல்லையா? சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வராந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அப்படின்னா இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த அதிகமான இடத்துல எங்கிருந்து இவ்வளோ பேருக்கு, இங்கே 4000 பேர்கிட்ட இருக்கிறாங்களே, எங்கேருந்து ஆகாரத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அதில் ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லும்போது பொதுவாக யூதர்கள் ஆகாரம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஸ்தோத்திர பாடலை பாடுவார்கள், ஸ்தோத்திரம் செய்வார்கள். காரணம், அந்த உணவை தேவன் தங்களுக்கு தந்தார் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஆழமாக இருந்தது. அதுபோல் பிட்டு என்பது, அது அப்பத்தை அவர்கள் வெட்டி கொடுத்தோம் என்று சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அப்பத்தை பிட்டு தான் கொடுப்பாங்க, அதை கத்தியால் ஒருபோதும் வெட்ட மாட்டாங்க. அது காரணம் என்னவென்றால் அப்பத்தை கத்தியால் வெட்டுவது கொலை செய்வதற்கு சமானம் என்கிறதான ஒரு ஐதீகம் அல்லது ஒரு கருத்து அந்த காலத்து யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே தான் எப்போதும் அப்பத்தை பிட்டு தான் கொடுப்பாங்க. நாம் இப்படி கேட்கக்கூடாது, கத்தியால் வெட்டினாலும் பிக்க தானே செய்கிறது, ஏன் பிட்டாலும் பிக்கத்தானே படுகிறது, அப்போ அது கொலை செய்ய ஆகாதா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. சில கலாச்சாரங்களில் சில நம்பிக்கைகள் இருக்கும். ஆகவே இயேசுடைய காலத்திலும் மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அது ஆகாரம், அதை கத்தியினால் வெட்டக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். ஆகவே அப்பத்தை பிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த அன்றாட மக்களுடைய அந்த நடைமுறையிலே அதை பிட்டு கொடுக்கின்றார். 7 சில சிறுமீன்கள் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். இவ்விடமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் 4000 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்திருக்கின்றார். முதல் இதே சம்பவம் வந்து இஸ்ரவேல் மத்தியில செய்தார். 5 அப்போ 2 மீன்களை வைத்து 5000 ஜனங்களை போஷித்தார். மீதியானது 12 கூடைகள் எடுத்தாங்கன்னு இருக்குது. ஆமா, இங்க வந்து 7000 அப்பம், 7 அப்பம், மீதியான 7 அப்பம் மிச்சம் இதை வச்சு சாப்பிட்டு போக சாப்பிட்டது 4000 பேரு. மீதி வந்து 7 கூடைகள் எடுத்தான்னு இருக்குது. ஆமா, இந்த சம்பவம் ரெண்டுமே இதுக்கு எவ்வளவு காலம் கட்ட இருந்திருக்கும்? அது இஸ்ரேல் மத்தியிலையும் இந்த புதிய புரதேசத்து மக்கள் மட்டும் நடந்த சம்பவம் எவ்வளோ காலம் என்று சொல்லுக்கு அறுதிட்டு கூற முடியாது. ஆனால் இது ரெண்டும் அதிகபட்சமாக 6 மாதங்களுக்குள்ளாக இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கலாம் என்று ஊகிக்கலாம். அந்த 6000 பேர் 6000 பேர் தானே அந்த நிகழ்ச்சி. 5000 பேர் போஷிக்கப்பட்டது. 5000 பேர் போஷிக்கப்பட்டதுக்கும் இதுக்கும் 6 மாதத்துக்குள்ளாக அந்த நிகழ்வுகளை நான் கோர்வையாக பார்க்கும்போது அதிகபட்சமாக 6 மாதங்களுக்குள்ளாகத்தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று கருதலாம். அது கருதலாம் என்றால் யூகிக்கலாம். எக்ஸாக்ட் டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சற்று சிரமமாக இருக்கும் இந்த இடத்துல. அந்த சீசர்கள் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அப்ப சொன்ன அதே மாதிரி கேள்வியோட இருப்பாங்க. இந்த 200 பணத்தை வாங்கினாலும் இவங்களுக்கு எல்லாம் வாங்க முடியுமா, கூடும்? ஆமா 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 ஆமா, அந்த அளவுக்கு அவங்க மறந்துருக்காங்க. இந்த செய்த அந்த அற்புதத்தை கூட பார்த்து சீசர்கள்லாம் அப்போஸ்தலர்களா இல்லது அந்த 70 சீசர்களா? 70 இந்த இடத்துல பெரும்பாலும் 12 பேர் தான் இந்த இடத்துல. ஏன்னா இந்த எல்லைகளில்
இங்கே எதிர்ப்பு கூடணும் அப்படின்னாலே இஸ்ரேலுடைய எல்லைகளை கடந்து போனார். ஆகவே பெரும்பாலும் அந்த 12 பேர் தான் இருந்திருக்க வேண்டும். அதுதான் சாத்தியம். 70 என்று சொல்வதற்கு எந்த ஆதாரங்களும் நேரடியாக இல்லை என்று நினைக்கின்றேன். அப்படி நேரடியான ஆதாரங்கள் இல்லை என்றால் அதை 12ஆகத்தான் நாம் கருத வேண்டும். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது. எப்படி இவ்வளவு சீக்கிரமாக மறந்தார்கள்? அது சீசர்கள் பல இடத்துல வேகமாக மறந்த நிகழ்வு உண்டு. இயேசு கூட ஒரு இடத்துல இப்படி அவர்கள் அதற்காக கடிந்து கொண்ட நிகழ்வுகளும் இருக்கிறது. ஆமாம், அதனால் 6 மாதத்துக்குள்ளாக மறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதனால தான் அவங்க அப்படி கேட்டிருக்குது. அதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அதில் தான் இதனால தான் சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெண்டும் ஒரே நிகழ்வு தான் அப்படின்னு. ஆனால் ரெண்டும் ஒரே நிகழ்வாக இருப்பதுக்கு சாத்தியம் குறைவு. ஏன்னா நீங்களே அழகாக சொன்னீங்க, அது யூதர்கள் மத்தியில், யூதர்கள் அதிகமாக இருந்த இடத்துல தான் அந்த அற்புதம் நடந்தது, 5000 பேரை போஷித்தது. இது புறையினத்தவர் அதிகமாக இருந்த இடமா இருக்கிறது. ஆகவே ரெண்டுமே வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு மனிதர் கூட்டங்கள். அங்கே யூதர்கள், இங்கே புறையினத்தவர். அதே அப்பங்களுடைய எண்ணிக்கை வேறு, மீன்களுடைய எண்ணிக்கை வேறு. ஆக எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக ரெண்டு நிகழ்வு தான். ஆனால் ஆச்சரியமானது, இந்த சீடர்கள் இதெல்லாம் மறந்தது தான் ஆச்சரியமாக இருக்கிறது.